தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த காலகட்டம் நன்மையை செய்யும்? அன்பு நண்பர்களே, இதை உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து எந்த தசாபுக்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் சொல்லணும். ஆனா அடிப்படையில் இப்ப நான் சொல்ல போல சில கிரகங்களின் தசைகள் தனுசு லக்னத்துல பிறந்தாலே நன்மையை செய்யும். ஈவன் அவங்க தீமைகளை செய்கின்ற அமைப்புகள்ல பெரிய நன்மைகளை கொடுக்க முடியாத அமைப்புகள்ல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு 30-40% நன்மையை செய்துதான் அது தீமையை செய்யும். சரிங்களா? கெட்ட அமைப்புல இருந்தாலும் கூட. அப்படி இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடிப்படையில நன்மையை செய்தே தீருகின்ற கிரகங்களினுடைய தசை காலகட்டங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருதசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, இந்த 3 கிரகங்களின் தசைகளும், அதனை அடுத்ததாக புதன் தசை, இந்த 4 கிரகங்களின் தசைகளும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு வகையில நன்மையை செய்யாமல் போகவே போகாது. சரிங்களா? இதுல குறிப்பா காம்பினேஷன்ல கிரக தசைகள் நடக்கும்போது குரு, சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்களோட காம்பினேஷன்ல ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புத்திநாதனாகவும் இருக்கும்போது அந்த நன்மையின் அளவு அதிகரிக்கும். உதாரணத்திற்கு சூரிய தசையில செவ்வாய் புக்தி, சூரிய தசையில குரு புக்தி, குரு